सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधिर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सिद्धन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपतुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते। ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 28. சுற்றமும் நட்பும் ஒரு கொண்டாட்டத்திற்காக கூடினால் சந்தோஷம், ஆனால் இவர்கள் பெரும் அழிவிற்காக கூடியுள்ளனரே என்று எண்ணினான். கிருஷ்ணா, அதீத உணர்வுகளால் நான் பீடிக்கப்பட்டுள்ளேன் என்றான். இது அவனுடைய பலவீனம் அன்று, இது கருணைக்கும் பாசத்திற்குமான குழப்பம். பீயிங் கம்பேஷனேட் இஸ் நாட் a weakness, but it should not be to a wrong person. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 29. வில் என்றாலே அர்ஜுனன் என்று பொருள் சொல்லும் அளவிற்கு வில் ஆளுமை கொண்ட அர்ஜுனன் காண்டீபத்தை, அதாவது அவனுடைய வில், கை நழுவ விட்டான். உடல் நடுக்கம், மயிர்கூச்செறிதல், தோல் எரிதல் போன்ற உடல் ரீதியான அசௌகரியங்களை கண்டான். தன் நிலை இழந்தான். உடல் சார்ந்த மாற்றங்கள் கடவுளை மறந்து நம்மை பற்றிய உணர்வுகள் காரணமாக வரும் பயத்தால் ஏற்படுவது. Faith will never lead to fear. அர்ஜுனன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், இந்த குழப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு போர் வீரன், மிகச்சிறந்த வீரன் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு இவன் ஒரு பாசக்கார பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு மாறி போயிட்டான். இதனால என்ன ஆச்சு, அவனுக்கு இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன், நான் அதீத உணர்வுகளால் பீடிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னுட்டு. பீடிக்கப்பட்டுள்ளேன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த ஒரு விஷயத்துடைய முழு ஆக்கிரமிப்புல மூழ்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில க்ரானிக் டிசீஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதோட ஆக்கிரமிப்பில் நம்மளை எடுத்துக்கும். அந்த மாதிரி அந்த பாச போராட்டத்தில் அவன் மூழ்கிட்டான், அது அவனை முழுமையாக ஆக்கிரமிச்சிருச்சு. நமக்கு ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எ ரிலேஷன்ஷிப். அது நம்மளை உறுதிப்படுத்தணுமே ஒழிய அது நம்மளை பலவீனப்படுத்தக்கூடாது. அப்படி பலவீனப்படுத்துச்சுன்னா அந்த உறவு முறை சரியானது அல்ல. அது வெறும் பற்றுதல், சார்பு, கவர்ச்சி, எதிர்பார்ப்பு அல்லது தவறான முறையில் போஷிக்கப்படாமல் வந்தது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இட் ஷுட் மேக் அஸ் ஸ்ட்ரென்த், இட் ஷுட் நாட் மேக் அஸ் வீக். தென் இட் இஸ் அ ராங் ரிலேஷன்ஷிப். அது தெளிவு வரணும் நமக்கு. இந்த மாதிரி அவன் ஒரு எதிரியா எதிர்க்க நிற்கிறவங்களுக்காக பாசம் காட்டுறான் பாருங்க, அது அவனை மேலும் மேலும் பலவீனவனாக மாத்திடுச்சு. ஆனா அவன் அதை என்ன நினைச்சுக்கிறான், கருணை நினைச்சிட்டு இருக்கான். அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி குழப்பம், பாசம், பற்றுதல் அதிகம் ஆகும் போது என்ன ஏற்படும்னா, உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும், நம்ம இன்னும் பலவீனப்பட்டு போவோம். இந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னிறுத்திக்க கூடாது. நான் தான் போய் போராடி ஜெயிச்சு இந்த விஷயத்த காப்பாற்றணும், இல்லை என்னால தான் இந்த விஷயத்த சரி செய்ய முடியும், இது என்னோட பங்கு, இது என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. எப்பேற்பட்ட அசௌகரியம், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்ம நமக்கு மேல பகவான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எப்பவாவது நம்ம அது மாதிரி நினைச்சிருக்கிறோமா? ஒரு ஆபத்து வந்தோடனே முதல்ல நம்ம தான் முயற்சி, நம்ம தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற மொழியே கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார்னு நினைக்கிறோமா? இல்லை, உன் கையை மீறி போன விஷயமா இருக்கும்போது இது அவனுக்கு எனக்கு இட்ட கட்டளை, ஆணை, அவர் சித்தம் அப்படின்னு நம்ம அமைதிப்படுறோமா? கிடையாது. இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும்னு தெரியாம வீக் ஆகி போயிடுறோம். இந்த மாதிரி நேரத்துக்கு தான் பாரதி ஒரு சரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கவிதையில ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அது கொஞ்சம் அந்த வரியை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. பாரதி எவ்வளோ, அவருக்கு இதெல்லாம் எழுதும் போது 35-36 வயசு கூட கிடையாது. என்ன அழகா சொல்லியிருக்கிறார். அந்த வயசுல அவருக்கு எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி. அதுக்கு காரணம் அவருக்கு கடவுளிடம் இருந்த அதீத பக்தி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம்.